ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களோட ரிசைன் லெட்டரும் சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐகி சுப்பையா அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இப்படி நிறையா அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக டிவிகேல போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு தான் தாவேக்காவால் பெரிய டேமேஜ். அதிமுக இடத்த தாவேக்கா பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. அதிமுக பண்ண ஒரு பெரிய தவறு என்னன்னா, நமக்கு எதிராக ஒரு சக்தி உருவாகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா உடனடியாக அவங்களுக்கு எதிராக நீங்கள் சண்டை போடணும். இல்லை நம்ம பலவீனமாக இருக்கோம், தேவையில்லாமல் அவங்களோட வம்புக்கு போக வேண்டாம், வம்புக்கு போனால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நமக்கு எதிராக ஒரு அரசியல் சக்தி எழுந்து வருதுன்னு தெரிஞ்சா ஃபுல் ஃபோர்ஸோட போய் தாவேக்காவோட சண்டை போட்டுருக்கணும். ஆனால் அதிமுக என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம், இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய ஒரு தவறு. சண்டை போட வேண்டிய நேரத்தில் அவங்க சரியாக சண்டை போடல. ஸோ அவங்க கரூர் சம்பவத்தில் தாவேக்காவை காப்பாற்றுறாங்க. தாவேக்கா அதிமுகவை அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதிமுகவில் பிளவு ஏற்படுது. அந்த பிளவு ஏன் ஏற்பட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்படுது. அதிமுகவோட எம்எல்ஏஸை யூஸ் பண்ணி ஃப்ளோர் டெஸ்ட்டில் தாவேக்கா அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இபிஎஸ்க்கு எதிராக அதுக்கப்புறம் செயல்படுறாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் இபிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இபிஎஸ்க்கு எதிராக செயல்படுறாங்க, ஒரு குரூப்பை இபிஎஸ்க்கு எதிராக திருப்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ரெபல் குரூப் இருக்கு பாருங்க, அவங்களையும் இப்போ காலி பண்ணுறாங்க. அந்த ரெபல் குரூப்போட தலைவர்கள் யாரு? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி. அவங்கள மீறி இப்போ அந்த எம்எல்ஏஸையும் தூக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பெரிய ஒரு அடி விழுது. அவருக்கு எதிராக இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம் திரும்புறாங்க. யாரை நம்பி? விஜயவர்கள், தாவேக்காவை நம்பி. இப்ப தாவேக்கா என்ன பண்றாங்க, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகமா காலி பண்றாங்க. அவங்கள மீறி அவங்களோட ஆதரவு எம்எல்ஏக்களை உருவிட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, தாவேக்காவை ஏதோ ஒரு வகையில நம்ம பயன்படுத்திடலாம்னு பாக்குறாங்க அதிமுககாரங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் யூஸ் நினைச்சு செயல்படுறாங்க. எப்படியாவது நம்ம தாவேக்காவை ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா நடக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு இடத்துலையும் தாவேக்கா இவங்களை யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. இபிஎஸ்ஐ யூஸ் பண்ணிட்டு அவரை தூக்கி எறிஞ்சாங்க. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் யூஸ் பண்ணிட்டு அவரை தூக்கி எறிஞ்சாச்சு. இவங்களுக்கான அந்த புரிதலே வரமாட்டேங்குது. சேர்ந்து நம்ம கட்சியை காப்பாற்றுவோம், சேர்ந்து நின்று சண்டை போடுவோன்ற புரிதலே இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை பண்ணிருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்காவை டஃபா டீல் பண்ணிருக்கணும். ஒன்னு தாவேக்காவை டஃபா டீல் பண்ணிருக்கணும், ரெண்டாவது திமுகவோட சண்டைக்கு போயிருக்கணும். திமுக எதிர்ப்பையும் நல்லா பேசியிருக்கணும். 2 இடத்துலையும் கோட்டை விட்டாங்க. அதுக்கப்புறம் தாவேக்காவை காப்பாற்றி விட்ட இபிஎஸ்ஸையும் காலி பண்ணியாச்சு. அப்புறம் இபிஎஸ்ஸை காலி பண்ணுறதுக்கு உபயோகமாக இருந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்களையும் இப்போ காலி பண்ணியாச்சு. நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராதாவர்ஜனா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அதிமுக நாங்கள் தான், உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எங்களை தான் நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதிமுகன்னு நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியல் அவர் எடுக்கிறாரு. அப்படி அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய மாற்று, தூய சக்தி, தீய சக்தின்லாம் கதை பேசிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க பண்ணுற அரசியல் என்ன? இது அருவருப்பான அரசியல். இது நிறைய பேர் டிவிலலாம் உட்காந்துக்கிட்டு அந்த எம்எல்ஏஸ் தாவேக்கால போய் சேர்றதுல என்ன தப்பு? அதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அவங்க பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்றாங்க. நாளைக்கு பை எலெக்ஷன் வந்தால் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க சட்டத்தை மீறி அவங்க எதுவுமே பண்ணலையே, சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் செய்யறாங்க. இதை போய் ஏங்க தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பயங்கரமா பேசுறாங்க. அப்ப நீங்க ஏன் சார் எல்லாரும் சேர்ந்து திமுக தலைவர்கள்லாம் மோசம், ஊழல்வாதின்னு சொல்றீங்க? அவங்க எல்லாம் ஜெயிலியா இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா ஃப்ரீயா தானே இருக்காங்க. அப்ப எதை பேஸ் பண்ணி நீங்க அவங்க எல்லாம் ஊழல்வாதிகள்னு சொல்றீங்க? சட்டத்தை அவங்க மீறவே இல்லையே. சட்டத்தை மீறினா ஜெயிலில் இருப்பாங்க, வெளியில இருக்காங்க. ஸோ அவங்கள ஏன் ஊழல்வாதிகள் நீங்க சொல்றீங்கன்னா, அவங்களோட செயல்பாடை மையமா வச்சு நீங்க சொல்றீங்க. அவங்களோட செயல்பாடு சரி கிடையாது. எலெக்ஷன் வந்தா கோடிக்கணக்காக பணத்தை இறக்குறாங்க. அப்புறம் ஏதாவது வேலை நடக்கணும்னா அதுக்கு காசு வாங்குறாங்க. ரோடு பார்க்குறோம், ரோடோட குவாலிட்டி சரியா இல்லை. நிர்வாகம் பார்த்தா பெரிய நிர்வாக சீர்கேடு இருக்கு. டாஸ்மார்க்கு போனால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது
இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் ஊழல்வாதிகள் எல்லா இடத்துலயும் லஞ்சம் புறையோடிப்பே கிடக்குது. ஸோ அவங்க ஜெயிலுக்கு போகாம இருக்காங்கன்றதுக்காக அவங்கள நிரபராதி நீங்க சொல்லல, அவங்கெல்லாம் தூய்மையானவர்கள் சொல்ல. ஸோ நீங்க அவங்களோட செயல்பாடை பார்த்து அந்த முடிவுக்கு வரீங்க. அதுதான் இங்கேயும் இவங்க சட்டத்தை மீறி செயல்படாமல் இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? மக்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. ஒரு மாசம் கூட முழுசா முடியல. உங்களுக்கு தாவேக்கா மேல ஒரு ஈர்ப்பு, இப்ப தாவேக்காவை பத்தி இம்ப்ரெஸ் ஆகிறீங்க. அப்படி இந்த ஒரு மாசம் தாவேக்கா என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இன்னைக்கு சேர்ந்த எஸ்ஐகே சுப்பையா அவர்கள் கூட என்ன சொல்றாருன்னா, தாவேக்கா ஆட்சி வந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, பிரமாதமா செயல்பட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்குறேன். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, ஒரு புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்தா பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும். அது பேரு ஹனிமூன் பீரியட். அந்த ஹனிமூன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு நம்ம கணிக்க முடியும்ன்றாங்க. இவங்கெல்லாம் எப்படி 20 நாள்ல கணிச்சாங்க தாவேக்காவோட செயல்பாடு? நம்மகிட்ட மட்டும் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்களாம். ஆனா நமக்கெல்லாம் தெரியாத விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பயங்கரமா செயல்படுறாங்க. ஸோ முதல்ல நீங்க மக்களோட தீர்ப்பை மதிக்கணும். மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா, ஒரு மாசத்துல நீங்க ரிசைன் பண்ணிட்டு போறதுக்காக உங்களை ஜெயிக்க வைக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க அதிமுகவோட வேட்பாளரா களத்துல நின்று அதிமுகவுக்காக வாக்கு சேகரிச்சு அதிமுகவுக்காக தான் மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. அது போட்டது 5 வருஷம் நீங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொடுக்கணும், அவங்களுக்கு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் செஞ்சு கொடுக்கணும். நீங்க ஒரு மாசத்துல அப்படியே ஒரு வாய்ப்பு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அது பின்னாடி ஓடக்கூடாது. ரைட், நல்ல வாய்ப்பா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட லட்சக்கணக்கான மக்களை ஒரு பொருட்டாவும் மதிக்கல. அவன் கிடக்குறான், ஓட்டு போட்ட 4 திருப்பி வந்து போடுவான். எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? தாவேக்காவோட கவர்மெண்ட் முதுகுல சுமக்கிறதுலாம் உங்களுக்கு வேலை கிடையாது. மக்கள் அதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடல. நீங்க அதிமுகவோட ஒரு வேட்பாளரா போய் தான் ஓட்டு கேட்குறீங்க. அதிமுக காரர்ன்றதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயும் ரிசைன் பண்ணிட்டு, சட்டப்படி தான் ரிசைன் பண்ணிட்டேங்க, சட்டப்படி இப்போ நான் அங்கே போய் சேர்ந்துட்டேங்க, நாளைக்கு சட்டப்படி திருப்பி நான் கண்டெஸ்ட் பண்ணுவேங்க, அப்போ நான் ஓட்டு போட்டு வேணா முட்டாளா என்ன? இந்த நம்ம தமிழ்நாட்டில் அதான் அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது. டெமோக்ரஸி கேலி கூத்தா இருக்கு. எவ்வளவு திமிர் இருக்கணும் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு. நான் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு நான் ஓட் போட்டேன் காலில் போய், நீங்க காலில் போய் ஓட் போட்டீங்க. இங்க இருந்து எங்க இருந்து போனீங்க? சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு போய் நீங்க ஓட் போட்டு வந்தீங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் ஓட் போட்டிருப்பானுங்க. நம்ம எல்லாம் முட்டாள்கள். இவங்க திடீர்னு பார்ப்பாங்க, இன்னைக்கு தாவேக்காவுக்கு ஒரு 4-5 எம்எல்ஏஸ் தேவைப்படுது, டிமாண்ட் அதிகமா இருக்குல்ல, பொருளாதாரத்துல டிமாண்ட் அதிகமான என்ன ஆகும்? பையர்ஸ் நிறைய பேர் வந்து ரேட் அதிகமாகும். ஸோ இப்போ டிமாண்ட் அதிகமானோடனையும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் முக்கியமா தெரியல. உங்களுக்கு யார் முக்கியமா தெரியுறாங்க? தாவேக்கா. தாவேக்கா இல்ல அமைச்சர் பதவி கிடைக்கும், அதுக்காக அமைச்சர் பதவிலாம் கிடைக்கும், எல்லாம் முடிஞ்சது. திருப்பி சஃபல்வாக வாய்ப்பு இருக்குல்ல, அது பார்ப்போம். அது நம்ம இப்போ பெருசாக எதுவும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். எதையும் ப்ரெடிக்ட் அது என்ன சொல்கிறது, அசியூம் பண்ணிக்க வேண்டாம். பட் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு நான் பார்க்குறேன்னா, அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குதா கிடைக்கலையா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட விருப்பம் என்னன்னா, இவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையக்கூடாது. உங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் ஓட் போட்டிருக்காங்க இந்த 3-4 எம்எல்ஏஸுக்கு. இன்னைக்கு இசைக்கு சுப்பையா போய் சேர்ந்திருக்காரு, நேற்று ஒரு 3 பேர், லட்சக்கணக்கான பேர் வாக்கு போட்டிருக்காங்க. டைமை வேஸ்ட் பண்ணி உங்களை நம்பி உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மக்களை விட தாவேக்கா கட்சிக்காரங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு காட்டுறாங்க, அதுதான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அப்போ மக்கள் எதுக்கு உங்களுக்குலாம் ஓட் போடணும்? மக்களுக்கு இந்த புரிதல் வேணும். இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை பண்ணுவாங்க. நாளைக்கு நம்ம இதே மக்களை நேருக்கு நேர் சந்தித்து இதே மக்கள்கிட்ட நம்ம வாக்கு வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கை. நம்ம இந்த மக்களை அவமதித்தாலும் இந்த மக்கள் நமக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க, ஏன்னா இவங்க இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு தைரியம் இவங்களுக்கு இருக்குது. தைரியம் எங்க இருந்து வருது இவங்களுக்கு? ஸோ நம்மளெல்லாம் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம். இதை செய்யற ஒரு கட்சி, மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சியால இருக்கவே முடியாது. இதுல என்ன மாற்று அரசியல் இருக்கு? திமுக அதிமுக செய்யக்கூடிய வேலையை, பாஜக காங்கிரஸ் செய்யக்கூடிய வேலையை அவங்கள விட நீங்க பெட்டரா பண்றீங்க. அதை தாண்டி நீங்க எந்த மாற்றம் கிடையாது. ஸோ அவங்கள விட நீங்க மோசமா இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, தாவேக்கா ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்லேயே அமலப்பட்டு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஒரு மாற்றம் கிடையாது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க கிட்ட கொள்கை, கோட்பாடு, மாற்று அரசியல், மாற்று சித்தாந்தம் ஒன்றும் கிடையாது. வெறுமனே தூய சக்தி, தீய சக்தி, ஸ்டாலின் சார்னு கதை விட்டுட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மெஜாரிட்டி இல்லை. என்ன பண்றாங்க? காங்கிரஸோட உடனே சேர்த்துட்டாங்க. அதுலேயே தெரியுதா நீங்க யாருன்னு?
அதுக்கப்புறம் விசிகே, IUML, இடதுசாரிகள் இவங்களோடலாம் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க. அவங்கெல்லாம் யாரு? தூய சக்தியா தீய சக்தியா? தீய சக்தியோட பயணிச்ச கட்சிகள். அப்போ அங்கே அம்பலப்படுறீங்களா? உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க. அதுக்கப்புறம் அதிமுக MLAஸோட பேச்சுவார்த்தைகள்லாம் போகுது. அப்போ அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க யார் கூடயும் போவாங்கன்ற அந்த விஷயம் நடக்குது. இன்னைக்கு அதிமுக அந்த MLAஸ்லாம் இங்கே வந்து சேர்றாங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? அதிமுக MLAஸ் நல்லவர்களா கெட்டவர்களா? நல்லவங்களா கெட்டவங்களான்னு தப்பான கேள்வி. அவங்கெல்லாம் தூய சக்தியா தீய சக்தியா? உங்கள் கணக்குப்படி பார்த்தா அவங்கெல்லாம் கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ் தான். ஒரு கரப்ட் பொலிட்டீஷியனுக்கு உங்களை பார்த்தா பிடிக்குதுன்னா அப்போ நீங்கள் யாரு? கரப்ஷன் ஆதரிக்கிறவர். அதுதான் மேட்டர். ஒரு கரப்டான ஒரு பொலிட்டீஷியன் நியாயமான ஒரு கட்சியை நோக்கி போக மாட்டான். ஏன்னா ஒரு கரப்ட் பொலிட்டீஷியனுக்கு நியாயமான கட்சியில் வேலையே கிடையாது. அதான் எப்பவும் சொல்லுவாங்க, இந்த வாஜ்பாயை பற்றி பேசும்போது முன்னாடி ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, பரவாயில்ல சொல்கிற விஷயம் என்னென்னா, ரைட் மேன் கேன் நெவர் பி இன் அ ராங் பார்ட்டிம்பாங்க. ஒரு ரைட் மேனுக்கு ராங் பார்ட்டியில் இடமே கிடையாது, தேவையே இல்லை, அங்கே போய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த வகையில் இவங்க அங்கே போகிறாங்கன்னா இவங்களுக்கு ஏற்ற கட்சியாக அது இருக்குது. அதனால இவங்க அங்கே போகிறாங்க. நம்ம ஆளுங்க இன்னும் ஒரு 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 வருஷம் போனால் தான் இவங்களுக்கு தெரியும். இன்னும் இப்போ கொஞ்சம் லைட்டாக டவுட் இருக்குது. என்னமோ நினச்சி ஓட்டு போட்டோம், நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கே, சைலண்டாக உட்காந்து பார்ப்போன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு 1.5 வருஷம் போச்சுன்னா. ஏன்னா இங்கே என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அரசியல் மாறி மாறி வந்திருக்காங்க. ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வருமா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நான் பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா தாங்க, அந்த ஒரு மாசத்துல தாவேக்கா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கல்ல. திமுக பண்ணுறதை விட இவங்களால அதிகமாக பண்ண முடியுதுல்ல. இப்போ இந்த MLAஸ்லாம் இங்கே உள்ளே வராங்கனாலே நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பண விளையாட்டு தான் விளையாட்டுருக்கீங்க. நிறைய பேர் குதிரை பேரம், யானை பேரம். குதிரை பேரம் தான், 10 பேர் குதிரை பேரம் தான். உட்காந்துட்டு டிவிலலாம் உட்காந்துட்டு வெக்கமே இல்லாமல் அதை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சட்டவிரோதமாலாம் எதுவும் பண்ணலையேங்க. சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் செயல்படுறாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறாங்கன்னா இப்போ திமுகலாம் என்னவா? திமுகலாம் அப்புறம் எதுக்கு ஊழல் கட்சின்லாம் சொல்கிறீங்க? எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறாங்க. இன்னைக்கு எல்லாம் வெளில தான் இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணக்கூடிய இந்த அரசியல் சரியான அரசியலே கிடையாது. அதான் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கே பார்த்தோன்னா ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கலாம், தப்பான விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணுறதா இருக்கலாம். ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள்லாம் செய்யலை. இப்போ பார்த்தோன்னா விவசாயிகளோட கடன்கள்லாம் தள்ளுபடின்றாங்க. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது வேறு, ஆனால் செஞ்சது வேற ஒன்றா இருக்குது. நீங்கள் உங்களோட ப்ராமிஸ் பார்த்தோன்னா மேம்போக்காக பார்த்தா விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்கிறீங்க, செஞ்சுட்டோன்னு சொல்லுவீங்க. ஆனால் டீட்டெயில்ஸ்குள்ளே போய் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னதை எக்ஸாக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணுறாங்க, அதை முழுமையாக பண்ணல. இவங்களுக்கு என்ன சிக்கல்னா இவங்களால பெருசாக பண்ண முடியாது. அது ஏன்னா நான் இங்கே பெரிய ஒரு கடன் சுமை இருக்குது. வரக்கூடிய நாட்கள் இன்னும் ரொம்ப சிக்கலான காலகட்டமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பதவி ஏற்ற இந்த காலம் இருக்குல்ல, இது ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டம். திமுக பதவி இருக்கும்போது ஒரு கோவிட் இருந்தது. எல்லாருமே ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்குது அப்படின்றத உணர்ந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் இருக்குன்றது. ஸோ அதனால பெருசாக திமுக மேலே யாரும் அழுத்தம் போடலை. இன்னைக்கு தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, இன்னைக்கு உண்மையாகவே பெரிய ஒரு கிரைசிஸ் இருக்குது. போர் நடந்துட்டு இருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மூடி இருக்கு, பொருளாதார ரீதியாக பெரிய அழுத்தம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு ஒரு கிரைசிஸ் இருக்குன்னு தெரியாது. சாதாரண சாமானியர்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் மூடி இருக்கா திறந்துருக்கான்லாம் தெரியாது. ஏதோ ஒரு சிக்கல் போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் அதனால நிறைய பாதிப்புகள் வந்துட்டு இருக்கு. பெட்ரோல் பிரைஸ் பார்த்தோம்னா இப்போ பெரிய அளவில் ஏறி இருக்கு. ஒரே மாதத்தில் 5 தடவை ஏற்றிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ பெட்ரோல் ப்ரைஸ்லாம் ஏறினா நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டிட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி ட்ரம்ப்பை திட்டிட்டு போயிடுவாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்ன்ட்டு போயிடுவாங்க. அது விஷயம் கிடையாது. சாதாரண மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சாதாரண மக்களை பொறுத்தளவு நேற்றை விட எனக்கு இன்னைக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கு. மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு சுமைகள் அதிகமாக கூடாதுன்னு யோசிப்பாங்க. அவ்வளோதான். அந்த மூடு ஸ்பாயில் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி செலவுகள் அதிகமாக வர வர கையிலேருந்து நிறையா பணம் போக போக மக்களுக்கு மூடு ஸ்பாயில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வருதா, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் வருதா, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் வருதா, அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. என் கையிலேருந்து பணம் போது எனக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்கு. கோவத்தை யார் மேலே காட்டலாம்? பிஜேபி மேலே காட்ட முடியாது. பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றுமே கிடையாது. இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. திமுக மேலே காட்டி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அதனால தாவேக்காவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. இப்போ மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இவங்களோட செயல்பாடுகளையும் பார்க்குறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி புதுசாக ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க ரீல்ஸ் மோட விட்டு இன்னும் மீண்டு வரல. ஸோ அதனால தாவேக்காவுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு.
பாப்போம், இன்னொரு வருஷம் போச்சுன்னா. இப்பவே நிறைய பேர் வந்து வீதிக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்ட் கட் வந்து ரொம்ப ஒரு இடத்துல 48 மணி நேரமா கரண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. கரண்ட் கட் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயில் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். சென்னையிலலாம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த விஷயத்த கன்னியாகுமரியிலையோ கோயம்புத்தூர்லையோ இருந்து பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயும் வெயில் இருக்கும், ஆனால் சென்னையில் இருக்கிற வெயில் இருக்காது. இப்போ நான் கன்னியாகுமரிக்காரன் தான், அங்கேயும் நல்லா வெயில் அடிக்கும். ஆனால் சென்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற வெயில் வேற. அங்கே இருக்கிற மக்கள் ஐயோ கன்னியாகுமரி ரொம்ப சூடாக இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வந்தால் இங்கே இருக்கிற சூடு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் காலையில் 7-8 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போய்கிட்டு வெயிலில் ஃபுல்லாக சுற்றி எடுத்து வீட்டுக்கு வந்தால் வீட்டில் கரண்ட் இருக்காது. வீட்டில் கரண்ட் இல்லைன்னா அது ஒரு ஃபர்னஸும்போம்ல, அவன் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக அப்படியே வேக ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்கணும். நீங்கள் ஜிடிபி அது இதெல்லாம் பெருமை பற்றிக்கிறீங்கள, அதெல்லாம் இவன் கொடுக்குற காசு தான், இவன் ஜென்ரேட் பண்ணுற காசு தான். சாதாரண சாமானியர்கள் சம்பாதிக்கக்கூடிய காசில் தானே நீங்கள் ஜிடிபி 10%, 20%லாம் கணக்கு காட்டுறீங்க. அப்போ அவன் இதெல்லாம் பண்ணணும், உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும், டாஸ்மார்க்கு போனால் எக்ஸ்ட்ரா 20 ரூபா பே பண்ணணும், டாஸ்மார்க்கில் எக்ஸ்ட்ரா 20 ரூபா பே பண்ணுறாங்க, இன்றைக்கும் பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு கஷ்டங்களை அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி நைட்டு நிம்மதியாக ஒரு 6-7 மணி நேரம் தூங்கலான்னு போனால் நைட்டு கரண்ட் இருக்கு. அமைச்சர் பேசும்போது அப்படியே ஏதோ கான்ஸ்பிரசி இருக்கிற மாதிரி துணியில் அவர் பேசுகிறார். ஏதோ சில வேலைகள் நடக்குது, சில பேர் கொஞ்சம் எதிரான வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு அவரு கதை சொல்கிறாரு. ஸோ அப்போ அவருமே பொறுப்பேற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, தீர்வு கொடுக்கறதுக்கும் ரெடியாக இல்லை. இல்லை, பொறுப்பேற்றுக்காம எப்படி இருக்க முடியும்? இவரோட கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கும்போது இவர் கரூரில் பொறுப்பேற்றுக்கிட்டாங்களா? அவங்க கரூரில் என்ன பண்ணாங்க? 41 பேர் இறந்தாங்க. 41 பேர் யாருக்காக இறந்தாங்க? இவங்களை பார்க்க வந்து இறந்தாங்க. என்ன பொறுப்பேற்றுக்கிட்டாங்க? இதுதான் நான் சொல்ல வரேன். ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க மாற்றே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களோட அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல் ஸ்டார்டிங்ல இருந்தே. அது அவங்களோட ஆட்டிடியூடை காட்டுது. ஒரு தவறு நடக்குது, நான் பொறுப்பேற்றுக்கல, ஆனால் நான் இன்னொருத்தனையும் பிளேம் பண்ணல, ஆனால் பிளேம் பண்ணாமல் அப்படி லைட்டாக ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படி தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். யாரோ ஒருத்தங்க வெளியிலிருந்து சதி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டேன். ஒன்று நான் பொறுப்பேற்கணும், இல்லை இன்னொருத்த மேலே தப்பு இருக்குன்னா அவன் மேலே தப்பு இருக்குன்றத ஸ்ட்ராங்காக சொல்லணும், ஃபைட் பண்ணணும். வந்து இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். இங்கே என்ன பண்ணுறது, சைலண்டாக ஒரு கான்ஸ்பிரசி தியரியை தூக்கி போட்டு ஏதோ சதி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சிடுறது. இல்லை, அது வந்து கரூர் சம்பவத்துக்கு கூட ஓகே, அப்போ வந்து வேற ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சுங்க போது, இப்போ இவர் தான் அமைச்சர், இவரோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குங்கும் போது இந்த இடத்துல வந்து அவர் அந்த மாதிரியான சொல்கிறாங்க. ஏன் இன்னைக்கும் மோடி நேருவை திட்டிகிட்டு இருக்காருங்க. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் திட்டிகிட்டு தான் இருக்காங்க. மோடி அவர்கள் 3 எலெக்ஷன் ஜெயிச்சாச்சு, 14, 19, 24. இன்றைக்கும் அவர் பழையாட்டில் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி திட்டினாலே இயலாமையிலேருந்து வரதான். நான் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்னா நான் பழையாட்டில் திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நான் லைஃப்பில் தோற்று போனால் தான் என் அப்பா சரியில்னு திட்டிகிட்டு இருப்பேன். வெற்றியாளர்கள் யாரும் அப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஜெயிச்சவன் யாரும் என் அப்பா சரியில்லை, என் தாத்தா காசை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டாருலாம் புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவன் பழையாட்டில் பற்றி யோசிக்கவே மாட்டான், முன்னோக்கி பார்ப்பான், நாளைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பான். ஸோ இவங்களை பொறுத்தளவில் செய்ய முடியல. அப்புறம் கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் உருவாக்கி விட்றாங்க. டிவிக்கு ஆதரவாளர்கள் இன்னும் ஒஸ்டான கான்ஸ்பிரசிலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சின்ன குழந்தைய வச்சு நல்லா கான்ஸ்பிரசி போட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாக எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கானா. கடைசியில் நான் சொன்னது தாங்க, என் கையிலேருந்து நிறைய காசு போய்கிட்டே இருக்குன்னா, என்னால் என் குடும்பம் நடத்த முடியலன்னா மக்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் என்ன கதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் நீங்கள் இந்த விளையாட்டுலாம் காட்ட முடியும். உங்களுக்கு நேரம் சரியாக இருக்க வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, மோடி அவர்களே எடுத்துக்கோங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தது மோடி அவர்களுக்கு. என்ன செஞ்சாலும் அவருக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்கும். விஸ்வகுரு, மாஸ்டர் பிளாஸ்டர், மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் கரெக்டான விஷயத்த செய்தாலுமே தப்பாக அது நடக்குது. அது காரணம் அவர் கையை மீறின விஷயங்களா இருக்கு. இன்டர்நேஷனல் பவர்ஸ்லாம் அழுத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போர் நடக்குது. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ்லாம் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, ஃபெர்டிலைசர்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் நம்ம அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா அவங்க அப்படி விவசாய நாடு கிடையாது அவங்க. அதே மாதிரி பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும். மிடில் கிளாஸ் பாதிக்கப்படுவாங்க, பணக்காரங்க பாதிக்கப்படுவாங்க, ஓகே. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி லைட்டாக ஏறினாலுமே ஒரு பெரிய லோவர் இன்கம் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. பெட்ரோல் ப்ரைஸ்லாம் லைட்டாக ஏறினாலும் ஃபுட்டோட ப்ரைஸ் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிறோம், இன்ஃப்ளேஷன் அது இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும். அது பெரிய பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இன்னைக்கு சிக்கல் ஏற்படுது. அதனால நேஷ்னல் லெவலில் இங்கேயும் அதே மாதிரி தான். எல்லாம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மக்கள் பெரிய கோவத்தில் இருக்காங்க. அதனால தான் ஒரு ஆட்சி மாற்றம் இங்கே நடந்திருக்கு.
ஆனால் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் புதுசாக ஒரு குரூப்புக்கு அவங்க ஓட் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு நிர்வாகம் பற்றின பெரிய புரிதல்லாம் இல்லை, பெருசாக அதிரடியாக எதுவும் பண்ணவும் முடியல, பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாக மற்றவங்களை விட நான் வித்தியாசம் கிடையாதுன்றதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. திமுக என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றத இப்போதைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இவங்க பிடிச்சதெல்லாம் செய்யறதுக்கு தேவையான பொருளாதார வளங்களும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை. ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளமும் தமிழ்நாட்டில் இருக்கு. போக போக இன்னும் பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ்லாம் இங்கே வரும். இப்போ எல்லா எக்கானமிஸ்ட்டும் சொல்கிறது என்னன்னா, பெரிய ஒரு எக்கனாமிக் ரெசெஷன் வரப்போகுதுன்றாங்க. அதை நோக்கி தான் எக்கானமி போயிட்டுருக்கு, உலகம் போயிட்டுருக்குன்றாங்க. ஸோ அதனால் அப்படிலாம் வருதுன்னா இங்கேயும் பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு வேலை போயிட்டுருக்கு யூஎஸ்லலாம். ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்தியன்ஸை ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயுமே நிறைய ஐடி இங்கேயும் நிறைய நடந்துட்டு இருக்கு. லே ஆஃப்ஸ் தான் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி எம்ப்ளாயீஸ் பெருசாக பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா நம்ம வந்து பேசிக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பெரிய ஒரு ஹை எண்ட் ஒர்க்லாம் நம்ம பண்ணல. ஸோ ஏஐனால ஈஸியாக நம்ம ஆட்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை பண்ண முடியும், நம்மளை ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பெரிய விஷன் உள்ள லீடர்ஸ் வேணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இவங்களை நம்ம உட்கார வச்சுருக்கோம் அதிகாரத்தில். அதனால் ஏதோ ஒன்று நம்ம பண்ணக்கூடிய தவறுகளுக்கு நம்ம தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம லைஃப்பில் ஒரு தப்பு பண்ணோன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சொசைட்டிக்கும் அதே மாதிரி தான். சொசைட்டி தப்பான ஆட்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க, இதனால் வரக்கூடிய பாதிப்பு அவங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எனிவே, இனி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நல்லது நடந்தால் நல்லது, இல்லைனா மக்கள் நிஜமான மாற்றம் நோக்கி போக ஆரம்பிப்பாங்க, பார்ப்போம். அடுத்ததா காங்கிரஸ் எம்பி அவர்கள் ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா குதிரை பேரத்தில் வந்து ஈடுபட்டா நாங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், கூட்டணியில் இருக்கிறதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்கணுங்கிற அப்படி அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரைட்டு, கூட்டணியில் இருக்கிறதால நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? குதிரை பேரம் நடக்குதா இல்லையா? நடக்குது தானே. கூட்டணியில் தானே இருக்கீங்க, அப்போ ஏற்றுக்கிட்டீங்க தானே. என்ன பெரிய பேச்சு பேசுறீங்க? அப்புறம் குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு, கூட்டணியில நீங்க இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? அவங்க நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான. இப்ப குதிரை பேரம் நடக்கலையா? இப்ப நடக்கிறதெல்லாம் என்ன? அப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க? குதிரை பேரம் நடந்தாலும் ஏன் சொல்றாங்க? இப்ப நடக்கிறது பேர் என்ன? இப்ப இது குதிரை பேரம் நடக்கல, குதிரை பேரம் இல்லைன்னா இப்ப பிஜேபி பண்ணதெல்லாம் என்ன? அதுவும் குதிரை பேரம் இல்லையா? அவங்க பண்ணா தப்பு, பெருசா பேசுவோம், ஆனா இங்க கூட்டணியில இருந்துட்டு நாங்க பேச மாட்டோம். சரி, இப்ப எதுக்கு பேசுறீங்க? குதிரை பேரம் தான் நடக்கலன்னா அப்புறம் எது குதிரை பேரத்தை பத்தி பேசுறீங்க? இப்ப ஸோ உங்களுக்கு தெரியுது குதிரை பேரம் நடக்குதுன்னு தெரியுது, அதனாலதான் நீங்க பேசுறீங்க. ரைட், அப்போ போங்க, பிரிச்சுட்டு போங்க. எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க? அரசியலுங்க அது. உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கணும். காங்கிரஸ்காரங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, அவங்களுக்கு உட்கட்சி மோதல்கள் போய்கிட்டு இருக்கும், அதிகாரத்தை பங்கு போட்டுக்கிறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்கும். அவங்க அந்த சிக்கல் இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்பெல்லாம் அவங்களுக்கு சிக்கல் வருதோ வெளியே வந்து பார்ட்டி டிசிப்ளின் மாரி ஏதாவது மாதிரி பேசுவாங்க. ஒரு சைடில் இவர் மாணிக்கம் தாக்கூர் பேசுவார், இன்னொரு சைடில் செல்வ பிறந்தையை பேசுவார், இன்னொரு சைடில் இந்தம்மா பேசுவாங்க. இல்லை, இது வந்து நம்ம வேற விதமாக பார்க்கலாமா? ஏன்னா இன்னைக்கு அப்பா அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா வந்து காங்கிரஸை கழட்டி விடுறதுக்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து டிவிக்கில் ஜாயின் பண்ணிட்டா தனி பெரும்பான்மை கிடச்சிட்டா காங்கிரஸோட முக்கியத்துவம் வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக கூட இவங்க இந்த மாதிரி இது அப்பாவும் அவரோட விருப்பத்தை பேசிகிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு அந்த விருப்பம் இருக்கு. அப்பா அவரோட ஆசையை பேசிட்டு இருக்காருங்க. தாவேக்கா முதல்ல போய் கூட்டணி வச்சது காங்கிரஸோட தான். எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து மறைமுக கூட்டணி, நேர்முக கூட்டணி. ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏன் காங்கிரஸ் கிட்ட போறாங்க? அவங்க பிஜேபி எதிர்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் கூட இருக்கும்போது பிஜேபியோட நாங்க க்ளோஸா இல்லை, பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கன்ற ஒரு தோற்றத்தை தாவேக்காவால் ஏற்படுத்த முடியும். ரெண்டாவது, திமுகவால் அதை பண்ண முடியாது. திமுக இப்போதைக்கு கையில் வச்சிருக்கிற ஒரே அரசியல் பாஜக எதிர்ப்பு தான். காங்கிரஸ் அங்க இருந்து நீங்க கழட்டியாச்சுன்னா திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பை பேசலாம், ஆனா மக்கள் பெருசா நம்ப மாட்டாங்க திமுகவோட பாஜக எதிர்ப்பு. ஸோ திமுகவையும் நீங்க பலவீனப்படுத்திடலாம், உங்களுக்கும் பாஜக எதிர்ப்பாளர்கள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடலாம். ஸோ காங்கிரஸால அங்க ஒரு வேலை நடக்குது. அதனால அப்பாவை பொறுத்தளவுல வாய்ப்பு இல்லை, என்ன பண்ண முடியும் இப்ப? ஸோ தாவேக்காவுக்கு காங்கிரஸோட தேவை இருக்கு, அதனால தூக்கி போட்டு போறது இல்லை. அதே மாதிரி காங்கிரஸும் தாவேக்கா விட்டுற மாட்டாங்க.
குதிரை பேரம், யானை பேரம், கழுதை பேரம், என்ன நடந்தாலும் காங்கிரஸ் அங்கே தான் இருப்பாங்க. அப்படியே ஜோதிமணி சொல்ற மாதிரிலாம் காங்கிரஸ் பார்ட்டி அநியாயம் நடந்தவொடனே அப்படியே கொந்தளிக்கிற கட்சிலாம் கிடையாது. என் கரூர் சம்பவத்தப்ப என்ன நடந்ததுன்னு பார்த்தாங்கல்ல, அவங்க ஊர் தானே. அப்புறம் இப்போ அந்த கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் தாவேக்காவோட இருப்பாங்க, தாவேக்காவும் காங்கிரஸோட தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் அந்த மாதிரியான கட்சிகள் தான். அதனால 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து எங்கள் கூட வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து திமுகவினர் வந்து ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் விசிகவினரும் போய் சேர்ந்து 2 பேர்த்துக்கும் நிறையா கைகலப்பு நடந்து கல்கள் எல்லாம் விட்டு எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோலாம் இன்னைக்கு வந்துட்டுருக்கு. இதே எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் மோதிக்கிறாங்க, திமுககாரங்க விரட்டியில் இருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்காரங்களோடையும் மோதலெல்லாம் ஈடுபட்டாங்க சில பகுதிகளில். இப்போ விசிககாரங்களோடையும் மோதலில் ஈடுபடுறாங்க. ஒன்று தலைவர்கள் அத்துமீறி பேசுகிறாங்க, ஏன்னா அவங்க பயங்கரமான விரட்டியில் இருக்காங்க. விரட்டியில் இருக்கும்போது காங்கிரஸுக்கு எதிராக, விசிகேவுக்கு எதிராக கண்மூடித்தனமாக நிறைய விஷயங்களை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது கீழேயும் தொண்டர்களுக்கு அந்த கோபம் இருக்குது, நிர்வாகிகளுக்கு கோபம் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணி தான் காங்கிரஸ்காரங்களெல்லாம் ஜெயிக்க வச்சுருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ்காரங்களுக்கு பெரிய கிரவுண்டில் ஒர்க் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்குலாம் பெரிய பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. அந்த வகையில் திமுக காரங்க பெரிய அளவில் உதவி தான் அவங்கள ஜெயிக்க வச்சுருப்பாங்க. அதனால இப்போ காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்கன்றது ஒன்று. வெளியே போனதுக்கப்புறம் பயங்கரமான பேச்சும் பேசுகிறாங்க. இப்போ அது இன்னும் இரிட்டேட் ஆகுது அவங்களுக்கு. காங்கிரஸும் சரி, விசிகேவும் வெளியேறிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் மேலே குறிப்பாக பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. விசிகே மேலேயும் நேச்சுரலாக அவங்களுக்கு பெரிய கோபம் இருக்குது. ஆனால் அதில் நியாயம் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலில் என்னங்க, நீங்கள் அவங்கள எதுக்காக வச்சுருக்கீங்க? உங்கள் தேவைக்காக அவங்கள கூட வச்சுருந்தீங்க, உங்கள் தேவைக்காக யூஸ் பண்ணீங்க. இப்போ அவங்களுக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன் கிடச்சிருச்சு. இது பிஸ்னஸ் மாதிரி தான் நடந்திருக்கு. கூட்டணின்றது பிஸ்னஸ் மாதிரி தானே நீங்கள் பார்க்குறீங்க. என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கை கோட்பாடு அடிப்படையிலேயா கம்யூனிஸ்டுகளும் திமுகவும் கூட்டணி வச்சாங்க? கொள்கை கோட்பாடு அடிப்படையிலேயா ஐயுஎம்எலும் திமுகவும் கூட்டணி வச்சாங்க? கொள்கை கோட்பாடின் அடிப்படையிலேயே விசிகேவும் திமுகவும் கூட்டணி வச்சாங்க, காங்கிரஸும் டிஎம்கேவும் கூட்டணி வச்சாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கொள்கையும் கிடையாது. காங்கிரஸோட கொள்கை வேற, திமுகவோட கொள்கை நேர் ஆப்போசிட் ஆனது. ஐயுஎம்எலுக்கும் அதே தான், விசிகேவுக்கும் அதே மாதிரி தான், கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே மாதிரி தான். ஒரு கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கூட்டணி வைக்கிறீங்க. எதுக்காக வைக்கிறீங்க? உங்களுக்கு தேவைப்படுது, அதனால வைக்கிறீங்க. இவ்வளோ நாள் நல்லா யூஸ் பண்ணீங்க, அவங்களோட அதிகாரத்தை பகிரல, தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா யூஸ் பண்ணீங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? தேவை முடிஞ்ச உடனேயும் பொதுவாக அப்படி தான், தேவை முடிஞ்சோன்னு தூக்கி போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ அவங்க உங்களை தூக்கி போட்டாங்க. அவங்களுக்கு உங்களோட பெட்டர் ஆப்ஷன் கிடச்சிருச்சு. எம்டிஎம்கேவெல்லாம் அப்படி தானே பண்ணீங்க. 6 சீட் கொடுத்துட்டு இருந்த எம்டிஎம்கேவை 4 சுருக்குனீங்க. இன்றைக்கும் எம்டிஎம்கே உங்க கூட இருக்காங்க. அது காரணம் என்ன? உங்களை விட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. எம்டிஎம்கே ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. அந்த பார்ட்டியால் யாருக்கும் இன்னைக்கு பிரயோஜனம் இல்லைன்ற சூழல் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு கூட இருக்காங்க. டிஎம்டிகேவுக்கு நீங்கள் ஒரு எம்பி சீட்டும் கொடுத்துருக்கீங்க. அதுபோக அந்த கட்சியை வந்து தாவேக்கா உள்ள இழுக்க முயற்சி பண்ணணும்னா தாவேக்காவே பயப்படுவாங்க. வச்சிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு இவங்க நம்மளே கவுத்திடுவாங்கன்னு. அதனால அந்த பக்கம் போகல. அதனால நீங்கள் உங்கள் கூட அவங்க இருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் வாய்ப்பு இருக்கு, போயிட்டாங்க. ஸோ அதனால நீங்களும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தீங்க. நியாயமாலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை. சிறிய கட்சிகள்கிட்ட, சிறிய கட்சிகளும் உங்கள்கிட்ட நியாயமா இல்லை. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.